Hi friends, welcome to Taj Beauty Recipes. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற இந்த வீடியோல நம்ம ஃபேஸ்க்கான ஒரு ஃபேஸ் பேக் பார்க்க போறோம். இந்த ஃபேஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் வந்து யூஸ் பண்ணலாம். இதுல வந்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கிச்சன்ல இருக்கக்கூடிய சிம்பிளான திங்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது உங்களோட முகத்துக்கு சோப்போ ஃபேஸ் வாஷோ எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். இதை வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். அப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்களோட ஸ்கின் வந்து எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்றது. நீங்கள் வெயில் அலைஞ்சு உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக கருத்து போயிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் இந்த பேக்கை ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கின் வந்து எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இந்த ஃபேஸ் பேக் வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனான பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம ஒரு சோப்போ ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுமோ அதே மாதிரி நம்ம வந்து கடலை மாவு யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வாஷ் பண்ணும்போதும் நம்மளோட ஸ்கின் வந்து நல்லாவே க்ளீன் ஆகும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோப்பு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது அது வந்து நுரைக்கும். கடலை மாவில் வந்து அந்த மாதிரி நுரைக்கிற தன்மை வந்து கிடையாது. அவ்வளோதானே தவிர சோப்பு ஃபேஸ் வாஷ் மாதிரி கடலை மாவும் நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லாவே க்ளீன் பண்ணும். நம்மளோட ஸ்கின்ல வந்து அதிக அளவில் ஆயில் எக்ஸஸ் ஆகுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணும். நம்மளோட ஸ்கின்ல பிம்பிள்ஸ் ஆக்னி இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ இப்போ இது கூட அடுத்ததாக நான் வந்து சேர்க்க போகிறது தக்காளி ஜூஸ். நான் வந்து ஒரு தக்காளி பழத்தை ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதிலிருந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் இந்த கடலை மாவு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தக்காளி ஜூஸ் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணும். அட் த சேம் டைம் நம்மளோட ஸ்கின்க்கு வந்து இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் டோன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம இது கூட வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து 4லேருந்து 5 ட்ராப்ஸ் அளவுக்கு மட்டும் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ்க்கு பதிலாக தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரீம் பதத்தில் இருக்கும். ஸோ இந்த க்ரீம் வந்து எந்த அளவு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கோ இதை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னும் அதே மாதிரி நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். இதை நீங்கள் வந்து டெய்லியுமே உங்களோட ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ தேவைப்படும் போது செஞ்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு தேவைப்படுற மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து ஈவன் டோனாக வச்சுருக்கும். இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் எப்போயுமே பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்கும். நீங்கள் எப்போயுமே மேக்கப் பண்ண மாதிரி நல்ல ஒரு பிரைட்டாகவே இருப்பீங்க. ஸோ வெளியில் எங்கேயும் கிளம்புறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேக்கை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு போனாலே போதும். நீங்கள் மேக்கப் எதுவுமே போட தேவையில்லை. உங்களோட ஸ்கின் எப்போயுமே வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த பேக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.